நான் அறையினுள்ளே எட்டிப் பார்த்தபோது அங்கு அண்ணன் அமர்ந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தேன். இது எப்படி சாத்தியம்? அண்ணன் எப்படி இங்கே இருக்க முடியும்? அண்ணன் இங்கேதான் இருந்தார் என்றால் அண்ணி ஏன் என்னிடம் உண்மையை மறைத்தார்? இதெல்லாம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? என் கண்களால் பார்த்ததை என்னால் நம்ப முடியவில்லை. என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. பிறகு நான் அண்ணியிடம் கேட்டேன், அண்ணி, இதெல்லாம் என்ன? அவர்கள் எனக்குச் சொன்ன உண்மை இதுதான். என் பெயர் ஆகாங்ஷா. நான் ஒரு நல்ல மற்றும் மரியாதைக்குரிய குடும்பத்தை சேர்ந்தவள். நான் மிகவும் சிறியவளாக இருந்தபோதே பல வருடங்களுக்கு முன்பு என் பெற்றோர் இறந்துவிட்டனர். என் மூத்த அண்ணன்தான் எனக்கு அப்பாவாக இருந்து என்னை வளர்த்தார். அவர் பெயர் விஜய். விஜய் அண்ணன் என்னை விட 8 வயது மூத்தவர். அவர் எனக்கு அண்ணன் மட்டுமல்ல, என் தாய் தந்தை இருவருமாக இருந்தார். அவர் தனது இளமை காலம் முழுவதையும் உழைப்பிலேயே கழித்தார். அவர் மாலை நேரத்தில் களைப்புடன் வீட்டிற்கு வரும்போது என் புன்னகைத்த முகத்தை பார்த்து அவரது நாள் முழுவதின் சோர்வும் நீங்கிவிடும். நான் அவருக்கு தண்ணீர் கொண்டு வந்து அவர் அருகில் அமர்ந்து, அண்ணா, நீங்கள் ஏன் என் மீது இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள்? நான் இப்போது வளர்ந்துவிட்டேன், நீங்களும் இப்போது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினேன். நான் அவரிடம் அடிக்கடி இதைப் பற்றித்தான் பேசுவேன். என் பேச்சைக் கேட்டு அவரும் திருமணம் செய்து கொண்டார். அவர் எங்கள் பகுதியிலேயே வசித்து வந்தார். அவர் பெயர் அஞ்சலி. அண்ணி வந்ததால் வீட்டில் மகிழ்ச்சி பெருகியது. அவர் என்னை ஒருபோதும் நாத்தனாராக நினைத்ததில்லை. அவர் எப்போதும் என்னை ஒரு தங்கையாகவே நினைத்து மிகவும் அன்போடு பார்த்து கொண்டார். எங்கள் வீட்டின் சூழ்நிலை சரியாக இருக்கவில்லை. நான் பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்தேன். எங்கள் வீட்டுக்கூரையும் ஒழுகத் தொடங்கியது. அதை பழுது பார்க்க வேண்டியிருந்தது. நான் தண்ணீர் குடிப்பதற்காக சமையலறைக்குச் சென்று கொண்டிருந்தேன். அப்போது அண்ணி அண்ணனிடம் பேசுவதை கேட்டேன். விஜய், நீங்கள் ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள்? என்ன விஷயம் என்று கேட்டார். அதற்கு அண்ணன், ஒன்றுமில்லை, கொஞ்சம் மன அழுத்தம். ஆகாங்ஷாவின் பல்கலைக்கழக கட்டணத்தையும் செலுத்த வேண்டும், வீட்டை பழுது பார்க்க வேண்டும், மேலும் சீட்டுப் பணம் கமிட்டி போட்டுள்ளோம், அதையும் பார்க்க வேண்டும் என்றார். அந்த பகுதியினர் அனைவரும் அண்ணனிடம்தான் மாதந்தோறும் சீட்டுப் பணம் கொடுத்து வந்தனர். ஒவ்வொரு மாதமும் அனைவரும் அண்ணனிடம் பணத்தை கொடுத்து விடுவார்கள். பிறகு சீட்டில் யாருடைய பெயர் வருகிறதோ அவர்களுக்கு அந்த பணம் கொடுக்கப்படும். ஐயோ, கவலைப்படாதீர்கள், நான் தையல் வேலை செய்யத் தொடங்குகிறேன், உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் என்று அண்ணி கூறினார். அதற்கு அண்ணன், இல்லை, அதற்கு எந்த தேவையும் இல்லை. நான் பார்த்துக்கொள்கிறேன், நீ கவலைப்பட ஒன்றுமில்லை, எல்லாம் சரியாகிவிடும் என்றார். அண்ணன் இப்போது கொஞ்சம் கவலையாகத் தெரிந்தார். சீட்டுப் பணம் அண்ணனிடம் வந்த அந்த நாள் எனக்கு இன்றும் நினைவிருக்கிறது. மறுநாள் காலையில் ஒருவருடைய பெயரில் சீட்டு விழுந்திருந்தது. அது அவருக்கு கிடைக்க வேண்டியிருந்தது. ஆனால் பணம் முழுவதும் காணாமல் போனது. அனைவரும் அண்ணனையே குற்றவாளியாக கருதினர். அவர் அனைவருக்கும் எவ்வளவோ விளக்கமளித்தார். ஆனால் யாரும் அவரது வார்த்தைகளை நம்பவில்லை. பிறகு மறுநாள் இரவு 2 மணி ஆகிவிட்டது. ஆனால் அண்ணன் வீட்டிற்கு வரவில்லை. நான் அண்ணியிடம் அழுது கொண்டே, அண்ணி, அண்ணன் ஏன் இன்னும் வரவில்லை என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் அவர் எனக்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தார். கவலைப்படாதே, வந்துவிடுவார் என்றார். ஆனால் அவருடைய சொந்த முகமே பயத்தால் வெளுத்துப் போயிருந்தது. அன்று இரவு எங்கள் கண்களில் தூக்கமே இல்லை. அண்ணன் எங்கே இருப்பார், எப்படி இருப்பார், அப்படி என்ன நடந்தது என்று எதுவும் கூறாமல் சென்றுவிட்டார் என்பதைப் பற்றியே யோசித்து இரவெல்லாம் கழிந்தது. அடுத்த நாள் காலை அண்ணி முற்றத்தில் அமர்ந்திருந்தார். அப்போது ஒரு சைக்கிள்காரர் வந்து ஒரு கடிதத்தை கொடுத்தார். அண்ணி நடுங்கும் கைகளால் அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டு என்னை சத்தமிட்டு அழைத்து, ஆகாங்ஷா, பார், இது உன் அண்ணனின் கடிதம் என்று தோன்றுகிறது என்றார். அவரது குரலைக் கேட்டதும் என் இதயம் வேகமாகத் துடிக்கத் தொடங்கியது. நான் விரைவாக அவரது கையிலிருந்து கடிதத்தை வாங்கி படிக்கத் தொடங்கினேன். அதில் எழுதப்பட்டிருந்தது, என்னால் இதற்கு மேல் அவமானத்தை தாங்க முடியாது. நான் எல்லாரது பணத்தையும் ஏமாற்றிவிட்டதாகவே அனைவரும் கூறி வருகிறார்கள். நான் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டேன். அதனால்தான் இந்த வீட்டையும் இந்த நகரத்தையும் விட்டுப் போகிறேன். இனி நான் என் வாழ்க்கையை என் விருப்பப்படி வாழ விரும்புகிறேன். உங்கள் சுமைகளை தூக்கித் தூக்கியும் நான் சோர்வடைந்துவிட்டேன். என்னை தேட முயற்சிக்க வேண்டாம். கடிதத்தை படித்த உடனேயே என் கைகள் நடுங்கத் தொடங்கின. காகிதம் என் கையிலிருந்து நழுவி தரையில் விழுந்தது. என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. என் மீது இவ்வளவு அன்பு காட்டிய என் அண்ணன் இப்படி எப்படி எழுத முடியும் என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் நினைத்துக் கொண்டிருந்தேன். அவரும் அண்ணியும் என்னை இப்படி தனியாக விட்டுவிட்டு எப்படி போக முடியும்? அண்ணன் எங்களை விட்டுவிட்டு தன் மகிழ்ச்சிக்காக சென்றுவிட்டார் என்பதை என் இதயம் ஏற்றுக்கொள்ளத் தயாராகவே இல்லை. ஆனால் வெளி உலகத்திற்கு இந்த விஷயங்களால் எந்த பொருட்டும் இருக்கவில்லை.
மெல்ல மெல்ல இந்தச் செய்தி பகுதி முழுவதும் பரவியது. மக்கள் எங்கள் வீட்டிற்கு வெளியே நின்று பேசத் தொடங்கினர். யாரோ ஒருவர், பார், எல்லாரது பணத்தையும் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டார் என்றார். இன்னொருவர் சிரித்துக்கொண்டே, எங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே சந்தேகம் இருந்தது என்றார். அவர்களின் வார்த்தைகள் என் இதயத்தில் அம்பு போல் குத்தின. நான் விரும்பினாலும் யாரிடமும் எதுவும் சொல்ல முடியாமல் இருந்தேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் நின்றபாடில்லை. நான் தேம்பித் தேம்பி அழத் தொடங்கினேன். அண்ணியும் அமைதியாக இருந்தார். ஆனால் அவரது நடத்தை முன்போல் இருக்கவில்லை. அவர் மணிக்கணக்காக மௌனமாக அமர்ந்திருப்பார். யாரிடமும் அதிகமாக பேசமாட்டார். அண்ணன் இப்படி ஒருபோதும் செய்ய மாட்டார் என்றுதான் நான் எப்போதும் நினைத்து கொண்டிருப்பேன். மக்களின் பேச்சைக் கேட்கும்போது எனக்கு கடுமையான கோபம் வரும். ஆனால் எல்லாரும் சொல்வது தவறு என்று நிரூபிக்க என்னிடம் எந்த ஆதாரமும் இருக்கவில்லை. நாட்கள் நகர நகர எங்கள் கவலைகளும் அதிகரித்துக் கொண்டே சென்றன. ஒரு நாள் அண்ணி என்னிடம், ஆகாங்ஷா, எனக்கு தினமும் 2 கிலோ பழங்கள் வாங்கி வா என்றார். நான் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்து கோபத்துடன், அண்ணி, வீட்டில் பருப்பு வாங்குவதற்கு கூட பணம் இல்லை. உங்களுக்கு பழங்களைப் பற்றிய கவலை இருக்கிறதா என்று படபடத்தேன். அண்ணி மெதுவாக, என் உடலில் மிகவும் பலவீனம் இருப்பதாக மருத்துவர் கூறியுள்ளார். எனக்கு சத்து தேவை, அதனால்தான் பழங்கள் சாப்பிட வேண்டும் என்றார். அவரது பேச்சைக் கேட்டதும் என் கோபம் தணிந்தது. அண்ணன் சென்ற துக்கம் அவரை உள்ளுக்குள் உடைத்துவிட்டது என்று எனக்கு தோன்றியது. அதனால் நான் எதுவும் கூறாமல் அவரது பேச்சை ஏற்றுக்கொண்டேன். இப்போது நான் தினமும் அவருக்கு பழங்கள் கொண்டுவரத் தொடங்கினேன். சில நாட்களிலேயே நான் எனக்காக ஒரு வேலையையும் தேடிக்கொண்டேன். காலையில் வேலைக்குச் சென்றுவிட்டு மாலையில் திரும்பி வரும்போது அண்ணிக்காக பழங்களை வாங்கி வருவேன். ஆனால் மெல்ல மெல்ல அண்ணியிடம் சில விசித்திரமான மாற்றங்களை காணத் தொடங்கினேன். அவர் தன்னை தன் அறைக்குள்ளேயே பூட்டிக்கொள்ளத் தொடங்கினார். அவர் மணிக்கணக்காக அறையை விட்டு வெளியே வரமாட்டார். யாரிடமும் பேசவும் மாட்டார். யாரையும் உள்ளே வர அனுமதிக்கவும் மாட்டார். அந்த மூடிய அறைக்குள் அவர் அப்படி என்னதான் செய்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. மறுபுறம் பகுதி மக்களின் பேச்சுகளும் ஓய்ந்தபாடில்லை. அவர்கள் என்னை வழிமறித்து, ஆகாங்ஷா, உன் அண்ணன் உன்னை விட்டுவிட்டு ஓடிவிட்டான். இனி நீ உன் அண்ணியின் சுமையை எவ்வளவு காலம் தாங்குவாய்? அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திவிடு என்று கூறுவார்கள். ஆனால் அண்ணி எப்போதும் ஒரே விஷயத்தைத்தான் கூறுவார், இது என் கணவரின் வீடு. நான் சாகும் வரை இந்த வீட்டை விட்டு எங்கும் போக மாட்டேன். ஒருநாள் என்னால் என்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. நான் அவரிடம் கேட்டேன், அண்ணி, உங்களுக்கு கோபம் வரவில்லையா? வருத்தமாக இல்லையா? அண்ணன் நம்மை விட்டு பிரிந்து போய்விட்டார். மக்கள் தினமும் புதுப்புது கதைகளை பேசுகிறார்கள். ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்வதில்லையே. ஏன் அண்ணி? அண்ணி என்னை நிமிர்ந்து பார்த்தார். அவர் கண்களில் ஒரு விசித்திரமான சோகம் இருந்தது. அவர் இவ்வளவுதான் சொன்னார், அதிகம் கவலைப்படாதே ஆகாங்ஷா. நேரம் வரும்போது உனக்கு எல்லா உண்மையும் தெரியவரும். அவர் சொன்னதைக் கேட்டு நான் மேலும் குழப்பமடைந்தேன். அண்ணி என்னிடமிருந்து ஏதோ மறைக்கிறார் என்று எனக்கு தோன்றத் தொடங்கியது. பின்னர் ஒரு விஷயம் என்னை எல்லாவற்றையும் விட அதிகமாக பயமுறுத்தத் தொடங்கியது. இரவு நேரத்தில் அவருடைய அறையிலிருந்து விசித்திரமான சத்தங்கள் வரத் தொடங்கின. சில சமயங்களில் ஏதோ கனமான பொருள் தரையில் விழுந்தது போல இருக்கும். சில சமயங்களில் கண்ணாடி உடையும் சத்தம் கேட்கும். சில சமயங்களில் யாரோ மெதுவாக நடக்கும் அரவம் கேட்கும். நான் பலமுறை கதவுக்கு வெளியே நின்று கேட்டுக்கொண்டிருப்பேன். ஆனால் உள்ளே இருந்து எந்த பதிலும் வராது. இப்போது என் மனதில் ஒரே ஒரு கேள்விதான் ஓடிக்கொண்டிருந்தது. அப்படி என்னதான் அண்ணி அந்த பூட்டிய அறைக்குள் செய்து கொண்டிருக்கிறார்? அது என்னிடமிருந்தும் மறைக்கப்படுகிறதே. நான் மாலையில் வேலையிலிருந்து வீட்டிற்கு திரும்பியபோது எப்போது போல என் கையில் ஒரு பை இருந்தது. அதில் அண்ணிக்காக பழங்கள் வைக்கப்பட்டிருந்தன. இப்போது இது என் தினசரி பழக்கமாகிவிட்டது. காலையிலிருந்து மாலை வரை வேலையில் உழைத்துவிட்டு வீட்டிற்கு திரும்பும்போது முதலில் இதைத்தான் நினைப்பேன், அண்ணிக்காக பழங்கள் வாங்கிச் செல்ல வேண்டும் என்று. ஏனென்றால் டாக்டர் தன்னிடம் சத்தான பொருட்களை சாப்பிடுமாறு கூறியிருப்பதாக அவர் என்னிடம் சொல்லியிருந்தார். நான் வீட்டிற்குள் சென்ற உடனே அண்ணி எங்கிருந்தோ வேகமாக வெளியே வந்தார். அவர் ஒருமுறை கூட என்னிடம் என்னால் எப்படி இருந்தது என்றோ, நான் சோர்வாக இருக்கிறேனா இல்லையா என்றோ கேட்கவில்லை. அவர் நேரடியாக என் கையிலிருந்த பழப்பையை வாங்கிக் கொண்டு எதுவும் பேசாமல் தன் அறைக்குள் சென்றுவிட்டார். அந்த அறையின் கதவு எப்போதும் போல உள்ளே இருந்து பூட்டப்பட்டது. நான் முத்தத்தில் நின்றபடி அந்த கதவையே பார்த்து கொண்டிருந்தேன். இப்போது பல நாட்களாக இந்த விஷயம்தான் என் மனதை குடைந்து கொண்டிருந்தது. அப்படி அண்ணி அந்த அறையில் என்னதான் செய்கிறார்? அவர் நாள் முழுவதும் யாரையும் உள்ளே விடுவதில்லை. அவரும் மிகவும் குறைவாகவே வெளியே வருவார்.
நான் இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே திடீரென்று அறைக்குள்ளிருந்து ஏதோ கனமான பொருள் கீழே விழும் பலத்த சத்தம் கேட்டது. அதன் பிறகு ஏதோ பாத்திரம் தரையில் விழுந்தது போல இருந்தது. பின்னர் ஏதோ இழுபடும் சத்தம் கேட்கத் தொடங்கியது. என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. நான் மெதுவாக அந்த அறையின் கதவு வரை சென்று காது கொடுத்து கேட்கத் தொடங்கினேன். ஆனால் உள்ளே இருந்து எதுவும் தெளிவாக கேட்கவில்லை. யாரோ ஒரு மிகப்பெரிய கனமான பொருளை இங்கிருந்து அங்கே நகர்த்துவது போல தோன்றியது. நான் பல நிமிடங்கள் அங்கேயே நின்று கொண்டிருந்தேன். ஆனால் அண்ணி கதவை திறக்கவில்லை. நான் சத்தமில்லாமல் திரும்பி வந்து முத்தத்தில் அமர்ந்தேன். பல மணி நேரம் கடந்துவிட்டது. சூரியனும் மறையத் தொடங்கியது. அப்போதுதான் அறையின் கதவு திறக்கப்பட்டு அண்ணி வெளியே வந்தார். அவருடைய முகம் முன்பை விட அதிக சோர்வாக காணப்பட்டது. அவரை பார்த்ததும் என்னால் என்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் மெதுவாகச் சொன்னேன், அண்ணி, இப்போது வீட்டின் நிலைமை மிகவும் மோசமாகி வருகிறது. என் வருமானம் தினமும் இவ்வளவு செலவு செய்யும் அளவுக்கு இல்லை. இப்போது குடும்பத்தை நடத்துவதே கஷ்டமாக இருக்கிறது. நாளை முதல் உனக்காக பழங்கள் கொண்டு வர முடியாது என்று எனக்கு தோன்றுகிறது. என் வார்த்தைகளைக் கேட்டதும் அவருடைய முகத்தில் பயம் தெளிவாக தெரிந்தது. அவர் வேகமாக என்னிடம் வந்து சொன்னார், ஆகான்ஷா, இப்படி பேசாதே. நீ பழம் கொண்டு வருவது மிகவும் முக்கியம். நீ இதை ஒருபோதும் நிறுத்திவிடாதே. நான் ஆச்சரியத்துடன் அவரை பார்க்கத் தொடங்கினேன். நான் சொன்னேன், அண்ணி, அப்படி என்ன இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம்? வீட்டில் சாப்பிடுவதற்கே பணமில்லை. நாம் ஏதோ எப்படியோ வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கிறோம். நான் ஒருத்திதான் வேலைக்குச் செல்கிறேன். எல்லா செலவுகளையும் நான் தான் கவனித்துக் கொள்கிறேன். இன்னும் எவ்வளவு காலத்திற்கு இது இப்படியே நடக்கும்? என் பேச்சைக் கேட்டு அவர் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பின்னர் அவர் மெதுவாக தன் காதுகளில் இருந்த தங்கக் கம்மல்களைக் கழற்றி என் கையில் வைத்தார். இதை பார்த்து நான் திகைத்துப் போனேன். அவர் சொன்னார், இதை எடுத்துக்கொள், இதை விற்றுவிடு, ஆனால் பழங்கள் கொண்டு வருவதை மட்டும் நிறுத்திவிடாதே. இது உயிர் மற்றும் மரணப் போராட்டம். அவருடைய இந்த வார்த்தைகளைக் கேட்டதும் என் உடலில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது போல இருந்தது. நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன், அண்ணி, அப்படி என்ன விஷயத்தை நீங்கள் என்னிடமிருந்து மறைக்கிறீர்கள்? அண்ணனின் பணத்தையும் நகைகளையும் இந்த அறைக்குள்தான் மறைத்து வைத்திருக்கிறீர்களா, அல்லது வேறு ஏதேனும் ரகசியம் இருக்கிறதா? என் பேச்சைக் கேட்டவுடனே அவருடைய முகத்தின் நிறமே மாறிவிட்டது. அவருடைய கண்களில் பயம் தெளிவாகத் தெரியத் தொடங்கியது. ஆனால் அவர் அப்போதும் எதுவும் சொல்லவில்லை. நானும் இப்போது அமைதியாக இருக்கப் போவதில்லை. நான் அவரிடம் சொன்னேன், முழு தெருவிலும் மக்கள் கதைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அறைக்குள் ஏதோ ஒன்று கண்டிப்பாக மறைந்திருக்கிறது என்று அனைவரும் சொல்கிறார்கள். நீங்கள் நாள் முழுவதும் உள்ளேயே இருக்கிறீர்கள். யாரையும் உள்ளே விடுவதில்லை. அப்படி அங்கு என்னதான் இருக்கிறது? ஆனால் அவர் என் எந்த கேள்விக்கும் எந்த பதிலும் சொல்லவில்லை. அவர் என்னை ஒருமுறை நிமிர்ந்து பார்த்தார். பின்னர் அமைதியாக மீண்டும் அதே அறைக்குள் சென்று கதவை உள்ளே இருந்து பூட்டிக் கொண்டார். நான் அங்கேயே திகைத்து நின்றுவிட்டேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு மீண்டும் அதே சத்தங்கள் வரத் தொடங்கின. ஏதோ கீழே விழும் சத்தம், சில சமயங்களில் ஏதோ உடையும் சத்தம், சில சமயங்களில் ஏதோ கனமான பொருள் இழுக்கப்படுவது போன்ற சத்தம். என் பயம் இப்போது ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. சிறிது நேரத்திற்குப் பிறகு அண்ணி மீண்டும் அறையிலிருந்து வெளியே வந்தபோது அவரை பார்த்து நான் பயந்துவிட்டேன். அவருடைய முகம் முழுவதும் வியர்வையால் நனைந்திருந்தது. அவருடைய மூச்சு மிக வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. அவருடைய காலடிகள் தரையில் தடுமாறி இழுபட்டன. அவர் ஒரு மிக கனமான மனிதரையோ அல்லது ஒரு பெரிய சுமையையோ தன் தோள்களில் சுமந்து கொண்டு நீண்ட தூரம் நடந்தது போல தோன்றியது. அவர் சுவற்றின் ஆதரவை பிடித்துக்கொண்டு மெதுவாக நடந்து கொண்டிருந்தார். அவரை பார்த்தால் இப்போதே கீழே விழுந்து விடுவார் போல் இருந்தது. நான் ஓடிச் சென்று அவரை தாங்க முயன்றேன். ஆனால் அவர் என் கையை தட்டிவிட்டு எதுவும் பேசாமல் கட்டிலில் அமர்ந்தார். இப்போது என் மனதிலும் சந்தேகம் வரத் தொடங்கியது. நான் இதுவரை என் அண்ணனை முழுமையாக நம்பிக்கொண்டிருந்தேன், அண்ணியையும் நிரபராதி என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது என் மனதிலும் பலவிதமான கேள்விகள் எழத் தொடங்கின. ஒருவேளை தெருவில் உள்ளவர்கள் சொல்வது உண்மையாக இருக்குமோ? என்னிடமிருந்து மறைக்கப்படும் ஏதோ ஒரு ரகசியம் இந்த அறைக்குள் ஒளிந்திருக்கிறதோ? அன்று இரவு என்னால் தூங்கவே முடியவில்லை. மறுநாள் நான் வேலைக்குச் செல்வதற்காக வீட்டிலிருந்து கிளம்பியபோது தெருவில் இருந்த சில பெண்கள் என்னை வழியில் மறித்தார்கள். அவர்களில் ஒருத்தி சொன்னாள், ஆகான்ஷா, எங்களுக்கு ஆரம்பத்திலேயே சந்தேகம் இருந்தது. உன் அண்ணி அந்த அறைக்குள் கண்டிப்பாக ஏதோ தவறான காரியத்தை செய்கிறாள். மற்றொரு பெண் சொன்னாள், நேற்று இரவு நான் உங்கள் வீட்டிற்குப் பின்னால் நடந்து சென்று கொண்டிருந்தேன். அப்போது உங்கள் வீட்டு ஜன்னல் திறந்திருப்பதை பார்த்தேன். அதற்குள் எனக்கு ஒரு கருப்பு நிழல் தெரிந்தது.
அவள் யாரோ ஒரு மனிதனை அந்த அறைக்குள் மறைத்து வைத்திருக்கிறாள் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. மூன்றாவது பெண் சொன்னாள், உன் அண்ணன் உன்னைத் தவிக்கவிட்டு ஓடிவிட்டான். இப்போது உன் அண்ணி உன் மானத்தையும் மரியாதையையும் மண்ணில் மிதிக்கப் பார்க்கிறாள். நீ இன்னும் இளமையாக இருக்கிறாய். இந்த அவப்பெயரையெல்லாம் ஏன் உன் தலையில் சுமக்கிறாய்? அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்து. அவர்கள் பேசியதைக் கேட்டு என் இதயமே நொறுங்கிவிட்டது. என்னால் எதுவும் பேச முடியவில்லை. நான் அமைதியாக அங்கிருந்து கிளம்பிவிட்டேன். ஆனால் அவர்கள் பேசிய வார்த்தைகள் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தன. எனக்கு என் அண்ணனின் நினைவு வரத் தொடங்கியது. என் அண்ணன் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டார் என்றும் அண்ணியும் அப்படிப்பட்டவர் இல்லை என்றும் தான் என் இதயம் சொன்னது. ஆனால் என் கண் முன்னால் நடக்கும் இந்த விஷயங்களை நான் எப்படி பொய் என்று மறுக்க முடியும்? இப்போது எனக்கு எப்போதும் அந்த பூட்டிய அறையின் நினைவே வரத் தொடங்கியது. அந்த கதவுக்குப் பின்னால் என் வாழ்க்கையையே மாற்றிவிடக்கூடிய ஏதோ ஒரு ரகசியம் மறைந்திருக்கிறது என்றும், நான் விரைவில் அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் ஒருவேளை மிகவும் தாமதமாகிவிடும் என்றும் எனக்கு தோன்றத் தொடங்கியது. இன்று நான் என் மனதிற்குள் ஒரு முடிவை எடுத்திருந்தேன். இனி என்ன நடந்தாலும் சரி, நான் இந்த வீட்டின் உண்மையை அறிந்து கொண்டே தீருவேன் என்று. பல நாட்களாக என் இதயத்தில் ஒரு விசித்திரமான அமைதியின்மை இருந்தது. அண்ணி அப்படிப்பட்டவர் இல்லை என்று எனக்கு நானே எவ்வளவோ எடுத்துரைத்தேன். ஆனால் எப்போதெல்லாம் அவர் அந்த பூட்டிய அறைக்குள் சென்று பல மணி நேரம் வெளியே வராமல் இருக்கிறாரோ அப்போதெல்லாம் என் மனதில் அடுத்தடுத்து கேள்விகள் எழத் தொடங்கின. அதுமட்டுமில்லாமல் அந்த தெருவில் உள்ளவர்கள் பேசிய பேச்சுகள் என் காதுகளில் எப்போதும் ஒலித்துக் கொண்டே இருந்தன. யாராவது ஒருத்தர் அண்ணி ஏதோ மறைக்கிறார் என்பார்கள். இன்னொருவர், அண்ணன் நம்மை விட்டுப் பிரிந்து சென்றுவிட்டார், இப்போது இந்த வீட்டில் யாருக்கும் தெரியாத ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது என்பார்கள். நான் ஒவ்வொரு முறையும் அந்த பேச்சுகளை பொய் என்று நினைக்க முயற்சிப்பேன். ஆனால் மீண்டும் எனக்கு அந்த பூட்டிய அறை நினைவுக்கு வந்துவிடும். அதற்குள் செல்ல யாருக்கும் அனுமதி இல்லை. இரவில் பலமுறை அங்கிருந்து ஏதோ கீழே விழும் சத்தம் கேட்கும். சில சமயங்களில் யாரோ மெதுவாக பேசும் சத்தம் கேட்கும். சில சமயங்களில் ஏதோ ஒரு மிக கனமான பொருளை இங்கிருந்து அங்கி நகர்த்துவது போல தோன்றும். நான் பயந்து விடுவேன். ஆனால் பின்னர் இது என் கற்பனையாகத்தான் இருக்கும் என்று எனக்கு நானே சமாதானம் சொல்லிக்கொள்வேன். கடந்த மாலை பக்கத்து வீட்டு மாமி சொன்ன விஷயம் என் மனதிலிருந்த பயத்தை இன்னும் அதிகமாக்கியது. அவர் என்னை தனியாக அழைத்துச் சென்று சொன்னார், ஆகான்ஷா மகளே, நான் பொய் சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு இந்த வீட்டில் எதுவும் சரியில்லை என்று தோன்றுகிறது. நேற்று இரவு நான் உங்கள் வீட்டிற்கு பின்னால் நடந்து சென்று கொண்டிருந்தேன். அப்போது நான் ஜன்னல் பக்கம் பார்த்தேன். அங்கே எனக்கு ஒருவருடைய நிழல் தெரிந்தது. அது யாரென்று எனக்கு புரியவில்லை. ஆனால் அந்த அறைக்குள் யாரோ இருக்கிறார்கள் என்பது மட்டும் எனக்கு உறுதியாக தெரிந்தது. அவர் சொன்னதைக் கேட்டு நான் எதுவும் பேசவில்லை. ஆனால் இரவு முழுவதும் அவருடைய வார்த்தைகள் என் மூளையிலேயே ஓடிக்கொண்டிருந்தன. நான் படுக்கையில் படுத்திருந்தேன். ஆனால் தூக்கம் என் கண்களை விட்டு வெகு தூரம் விலகியிருந்தது. சில நேரங்களில் அண்ணனின் முகம் என் கண் முன்னால் வந்து போகும். சில நேரங்களில் அண்ணியின் அழுகை நிறைந்த கண்கள் நினைவுக்கு வரும். சில நேரங்களில் அண்ணன் அனைவரையும் விட்டுவிட்டுச் செல்வதாக எழுதியிருந்த அந்த கடிதம் நினைவுக்கு வரும். மேலும் சில நேரங்களில் அண்ணி என்னிடம் தினமும் பழங்கள் வாங்கி வரச் சொல்வதற்காக நான் அவர் மீது கோபப்பட்ட அந்த நாளும் நினைவுக்கு வரும். காலையானதும் நான் எப்போதும் போல வேலைக்குச் சென்றுவிட்டேன். ஆனால் அன்று என் மனம் வேலையில் சிறிதும் ஈடுபடவில்லை. நான் டிக்கெட் தயாரிக்கும் நிறுவனத்தில் அமர்ந்திருந்தேன். ஆனால் இயந்திரத்தில் என் கைகள் ஓடிக்கொண்டிருக்க என் மூளையோ வீட்டில் இருந்தது. நான் மீண்டும் மீண்டும் கடிகாரத்தை பார்த்துக் கொண்டே இருந்தேன். எப்போது மாலையாகும், எப்போது நான் வீட்டிற்குச் செல்வேன், எப்போது எனக்கு உண்மை தெரியும் என்று யோசித்துக் கொண்டே இருந்தேன். அன்று எனக்கு முதல் முறையாக நான் இன்றேனும் உண்மையை அறிந்து கொள்ளவில்லை என்றால் ஒருவேளை என்னால் என் வாழ்நாளில் நிம்மதியாக வாழ முடியாது என்று தோன்றியது. மாலையில் நான் கடகடவென வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தேன். அண்ணி முத்தத்தில் நின்று கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். நான் எப்போதும் போல அவருக்காக பழங்கள் கொண்டு வந்திருந்தேன். அவர் எதுவும் பேசாமல் என் கையிலிருந்த பையை வாங்கிக் கொண்டு தன் அறையை நோக்கிச் சென்றார். கதவு பூட்டப்பட்டது. என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. நான் நாலாபுறமும் பார்த்தேன், யாராவது என்னை தற்செயலாக பார்க்கிறார்களா என்று. பின்னர் நான் மெதுவாக வீட்டிற்கு பின்னால் இருக்கும் சந்து பகுதிக்குச் சென்றேன். சத்தம் வரக்கூடாது என்பதற்காக என் செருப்புகளை கழற்றிவிட்டு வெறும் கால்களுடன் ஓடிச் சென்று அந்த ஜன்னலுக்கு அருகில் நின்றேன். அந்த ஜன்னலில் பழைய செய்தித்தாள்கள் ஒட்டப்பட்டிருந்தன. என் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. நான் பயந்து கொண்டும் இருந்தேன். அதே சமயம் உண்மையை அறிந்து கொள்ளும் தவிப்பும் இருந்தது. நான் மிகவும் மெதுவாக அந்த செய்தித்தாளின் ஒரு மூலையை அகற்றிவிட்டு உள்ளே எட்டிப் பார்த்தேன். முதலில் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏனென்றால் அறைக்குள் மங்கலான வெளிச்சம் மட்டுமே இருந்தது.
பின்னர் என் பார்வை அறையின் ஒரு மூலையை நோக்கிச் சென்றது. அங்கே ஒரு மனிதன் படுத்திருந்தான். அவனுடைய உடல் மிகவும் பலவீனமாக காணப்பட்டது. முகம் முற்றிலும் வெளுத்துப் போயிருந்தது. பல நாட்களாக சரியாக சாப்பிடாதது போல தோன்றியது. நான் அவனை உற்று பார்க்கத் தொடங்கினேன். அடுத்த கணமே என் கண்கள் அப்படியே அதிர்ச்சியில் விரிந்தன. ஏனென்றால் அவன் வேறு யாரும் இல்லை, என் சொந்த விஜய் அண்ணன்தான் அவன். என் மூச்சே நின்றுவிட்டது போல இருந்தது. ஒருவேளை நான் ஏதேனும் கனவு காண்கிறேனோ என்று எனக்குத் தோன்றியது. நான் என் கண்களை கசக்கிக் கொண்டு மீண்டும் பார்த்தேன். ஆனால் இல்லை, அது நிஜமாகவே என் அண்ணன்தான். நான் அங்கேயே திகைத்து நின்றுவிட்டேன். என் கால்களில் உயிர் இல்லாதது போல இருந்தது. எந்த அண்ணனுக்காக நான் ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருந்தேனோ, எந்த அண்ணனைப் பற்றி அனைவரும் அவன் நம்மை விட்டு ஓடிவிட்டான் என்று சொன்னார்களோ, அவன் என் சொந்த வீட்டின் அந்த பூட்டிய அறைக்குள்தான் இருந்தான். நான் பார்த்தேன், அண்ணி அவனுக்கு அருகில் அமர்ந்திருந்தார். அவருடைய கையில் நான் தினமும் அவருக்காக கொண்டு வரும் அதே பழங்கள் இருந்தன. அவர் அதை சிறிய சிறிய துண்டுகளாக வெட்டி அண்ணனுக்கு ஊட்டிக் கொண்டிருந்தார். சில சமயங்களில் அவனுடைய தலையை வருடிக் கொடுத்தார், சில சமயங்களில் தண்ணீர் குடிக்க வைத்தார், சில சமயங்களில் அவனிடம் மெதுவாக பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய கண்களிலிருந்து தொடர்ந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. ஆனால் அப்போதும் அவர் புன்னகைத்து அவனுக்கு தைரியம் கொடுத்து கொண்டிருந்தார். அவர் சொல்லிக் கொண்டிருந்தார், நீ ஒன்றும் கவலைப்படாதே, எல்லாம் சரியாகிவிடும், நான் இருக்கிறேன் அல்லவா, உனக்கு நான் எதுவும் ஆகவிடமாட்டேன், நீ மட்டும் தைரியத்தை இழந்துவிடாதே. இதையெல்லாம் பார்த்ததும் என் இதயம் கனத்தது. வீட்டில் சாப்பிட பணம் இல்லை, உங்களுக்கு பழங்கள் ஒரு கேடா என்று நான் அவரிடம் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு நினைவுக்கு வந்தது. நான் அவர் மீது சந்தேகம் கொண்டபோது, அவர் என்னிடமிருந்து ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை மறைக்கிறார் என்று நான் நினைத்தபோது, எனக்கு என் மீதே வெட்கமாக இருந்தது. நான் என் மனதிற்குள் அழத் தொடங்கினேன். எந்த பெண்ணை இந்த தெருவே தூற்றிக் கொண்டிருந்ததோ, யாரை என்னாலும் புரிந்துகொள்ள முடியவில்லையோ, அவள் தன் கணவனின் உயிரை காப்பாற்றுவதற்காக இரவும் பகலும் பாடுபட்டுக் கொண்டிருந்தாள். எத்தனை முறை மக்கள் என்னிடம், உன் அண்ணியை வீட்டை விட்டு துரத்திவிடு, அவள் இந்த வீட்டிற்கு ஒரு சுமை என்று சொன்னார்கள் என்பது எனக்கு நினைவுக்கு வந்தது. ஆனால் அவர் ஒருபோதும் யாருக்கும் பதிலடி கொடுக்கவில்லை. அவர் அமைதியாக எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டார். என் கோபத்தையும் சகித்துக் கொண்டார், மக்களின் ஏச்சுப் பேச்சுகளையும் சகித்துக் கொண்டார். ஆனால் தன் கணவனின் துணையை மட்டும் கைவிடவில்லை. அந்த நொடியில் எனக்குத் தோன்றியது, நான் அவரை ஒருபோதும் புரிந்து கொள்ளவே இல்லை என்று. என் கண்களிலிருந்து கண்ணீர் நின்றபாடில்லை. என்னால் நீண்ட நேரம் அங்கே நின்று கொண்டிருக்க முடியவில்லை. நான் ஓடி வீட்டிற்குள் வந்து அந்த அறையின் கதவை பலமாக தட்டத் தொடங்கினேன். நான் அழுது கொண்டே கத்தினேன், அண்ணி, கதவைத் திறங்கள் அண்ணி, எனக்கு எல்லா உண்மையும் தெரிந்துவிட்டது, கதவைத் திறங்கள். நான் தொடர்ந்து கதவை தட்டிக்கொண்டே இருந்தேன். சிறிது நேரம் வரை உள்ளே இருந்து எந்தச் சத்தமும் வரவில்லை. பின்னர் மெதுவாக கதவின் தாழ்பால் திறக்கப்பட்டது. அண்ணி என் முன்னால் நின்று கொண்டிருந்தார். அவருடைய முகம் மிகவும் சோர்வாக இருந்தது. அவருடைய கண்கள் வீங்கியிருந்தன. அவர் மிக வேகமாக மூச்சு விட்டுக் கொண்டிருந்தார். அவர் என்னை பார்த்து பதற்றத்துடன் சொன்னார், ஆகான்ஷா, நீ இங்கே என்ன செய்கிறாய்? இங்கிருந்து போ. ஆனால் இப்போது நான் நிறுத்தப் போவதில்லை. நான் அழுது கொண்டே சொன்னேன், இல்லை அண்ணி, இப்போது நான் எங்கும் போக மாட்டேன். எனக்கு எல்லா உண்மையும் தெரிந்துவிட்டது. ஏன் என்னிடம் இவ்வளவு பெரிய உண்மையை மறைத்தீர்கள்? அவர் என்னை தடுக்க முயன்றார். ஆனால் நான் என் முழு பலத்தையும் கொண்டு கதவை தள்ளிவிட்டு உள்ளே சென்றேன். என் பார்வை மீண்டும் அண்ணன் மீது விழுந்தவுடனே என் அலறல் சத்தம் வெளியே வந்தது. நான் ஓடி அவனிடம் சென்று அவனுடைய காலடியில் முழங்காலிட்டு அமர்ந்தேன். நான் அவனுடைய கையை என் கைகளில் ஏந்திக் கொண்டேன். அவர் மிகவும் பலவீனமாக காணப்பட்டார். நான் விம்மி விம்மி அழத் தொடங்கினேன். நான் அழுது கொண்டே சொல்லிக் கொண்டிருந்தேன், அண்ணன், நீ இங்கேதான் இருக்கிறாயா? நீ எங்களை விட்டு பிரிந்து போகவில்லையா? அப்படியென்றால் அந்த கடிதம் எதற்காக இருந்தது? நீ ஏன் இப்படிச் செய்தாய்? நான் ஒவ்வொரு நாளும் உனக்காக அழுது கொண்டிருந்தேன். நான் மக்களின் ஏச்சுப் பேச்சுகளை கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் நீ இங்கேதான் இருந்தாயா? என் கண் முன்னால் இருந்தும் என்னிடமிருந்து ஏன் இவ்வளவு தூரம் தள்ளியிருந்தாய்? அண்ணன் என்னை நிமிர்ந்து பார்த்தான். அவனுடைய கண்களிலும் கண்ணீர் நிறையிருந்தது. ஆனால் அவனால் எதுவும் பேச முடியவில்லை. நான் அண்ணியை பார்த்துச் சொன்னேன், அண்ணி, எனக்கு உண்மையைச் சொல்லிவிடுங்கள். அப்படி என்னதான் நடந்தது? நீங்கள் ஒருவராகவே சகித்துக் கொண்ட அந்த துயரம் எது? என்னிடம் எதையுமே சொல்லவில்லையே. நானும் இந்த குடும்பத்தில் ஒருத்திதானே. நானும் உங்களுக்கு துணையாக இருந்திருப்பேனே. அண்ணியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. அவர் என்னை தூக்கித் தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு சொன்னார், ஆகான்ஷா, நான் உன்னை காப்பாற்ற நினைத்தேன்.
நீ இந்த துயரத்தை அனுபவிக்கக் கூடாது என்று நான் நினைத்தேன். ஆனால் இப்போது உண்மையை உன்னிடமிருந்து அதிக நாட்கள் மறைக்க முடியாது என்று தோன்றுகிறது. நான் அழுது கொண்டே சொன்னேன், எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். என் அண்ணனுக்கு என்ன நடந்தது என்று மட்டும் சொல்லிவிடுங்கள். அவன் ஏன் இந்த நிலைமையில் இருக்கிறான்? அவன் ஏன் உலகிற்குத் தெரியாமல் இந்த அறைக்குள் ஒளிந்து வாழ்கிறான்? அந்த கடிதம் பொய் என்றால் அது ஏன் எழுதப்பட்டது? மக்கள் நம்மை தூற்றிக் கொண்டிருந்த போதும் நாம் ஏன் அமைதியாக இருந்தோம்? அறையில் சில நொடிகள் முற்றிலும் மயான அமைதி நிலவியது. வெளியே காற்று வீசிக்கொண்டிருந்தது. ஜன்னலில் ஒட்டப்பட்டிருந்த பழைய செய்தித்தாள்கள் அசைந்து கொண்டிருந்தன. இத்தனை நாட்களாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த உண்மையை கேட்பதற்காக இந்த வீட்டின் சுவர்கள் கூட காத்துக் கொண்டிருப்பது போல எனக்குத் தோன்றியது. அண்ணி ஒருமுறை அண்ணனை பார்த்தார். பின்னர் என்னை நோக்கிப் பார்த்து நடுங்கும் குரலில் சொன்னார், ஆகான்ஷா, இப்போது நான் உன்னிடம் சொல்லப்போகும் விஷயத்திற்குப் பிறகு நம் வாழ்க்கை எப்போதும் போல முன்போல இருக்காது. அண்ணனை அந்த நிலைமையில் பார்த்ததும் என் இதயம் அப்படியே உடைந்து சிதறியது போல இருந்தது. நான் ஓடி அவனிடம் சென்று அவனுடைய நெஞ்சில் சாய்ந்து கொண்டு எவ்வளவு பலமாக கதறி அழுதேன் என்றால் என் அழுகை சத்தம் அந்த அறை முழுவதும் எதிரொலித்தது. இத்தனை நாட்களின் வேதனையும் ஒரே நேரத்தில் என் கண்களிலிருந்து வெளியேறுவது போல எனக்குத் தோன்றியது. நான் மீண்டும் மீண்டும் அவனுடைய கைகளை என் கைகளில் ஏந்திப் பார்த்து கொண்டிருந்தேன். சிறுவயதில் என் கையை பிடித்துக்கொண்டு என்னை பள்ளியில் கொண்டு போய்விட்ட அதே கைகள். என் தலையை அன்போடு வருடிக் கொடுத்து, நான் இருக்கும் வரை நீ எதற்கும் கவலைப்படத் தேவையில்லை என்று சொன்ன அதே கைகள். இன்று அதே கைகள் முற்றிலும் உயிரில்லாமல் கிடந்தன. அவற்றில் முன்பிருந்த பலம் சிறிதும் இல்லை. நான் அவனுடைய கைகளை என் கன்னங்களில் வைத்துக்கொண்டு அழுதுகொண்டே கேட்டேன், அண்ணன், நீ ஏன் இப்படிச் செய்தாய்? எங்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய துயரத்தைத் தந்தாய்? நீ எங்களை விட்டுவிட்டு எப்படி போக முடிந்தது? நான் ஒவ்வொரு நாளும் உனக்காக அழுது கொண்டிருந்தேன். ஆனால் நீ இங்கே என் கண் முன்னால் இந்த நிலைமையில் கிடந்தாய். ஆனாலும் என்னிடமிருந்து இவ்வளவு தூரத்தில் இருந்தாய். என் கண்களிலிருந்து கண்ணீர் நின்றபாடில்லை. அண்ணனும் என்னை பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய கண்கள் சிவந்திருந்தன, அவற்றில் கண்ணீர் நிறைந்திருந்தது. ஆனால் அவனால் எதுவும் பேச முடியவில்லை. அவனுடைய நிலைமையை பார்த்ததும் என் குலையே நடுங்கியது. அப்போது அண்ணி மெதுவாக எனக்கு அருகில் வந்து என் தோளில் கை வைத்துச் சொன்னார், ஆகான்ஷா, இப்போது நீ உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை இனி உன்னிடமிருந்து மறைப்பது சரியல்ல. நான் அழுது கொண்டே அவரை பார்க்கத் தொடங்கினேன். என் கண்ணீர் நிற்குமாறு தெரியவில்லை. அண்ணியாலும் தன்னை தேற்றிக்கொள்ள முடியவில்லை. அவரோட கண்களும் தொடர்ந்து நனைந்து கொண்டே இருந்தன. அவர் நடுங்கும் குரலில் கூறத் தொடங்கினார், அன்று இரவு உன் அண்ணன் வீட்டிலிருந்து கிளம்பினான். ஆனால் மிக நீண்ட நேரம் ஆகியும் அவன் வீடு திரும்பவில்லை. முதலில் ஏதோ வேலை காரணமாக தாமதமாகியிருக்கும் என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் இரவு மிகவும் அதிகமாகியதும் என் இதயம் பதற்றமடையத் தொடங்கியது. நான் அவனுக்கு பலமுறை ஃபோன் செய்தேன். ஆனால் அவனுடைய ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது. நான் இரவு முழுவதும் வாசலிலேயே அமர்ந்து அவனுக்காக காத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அவன் வரவில்லை. காலையாகத் தொடங்கியது. என் பதற்றமும் அதிகரித்துக் கொண்டே சென்றது. அப்போது என் போனுக்கு ஒரு அறியாத எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. நான் போனை எடுத்தவுடனே அந்த பக்கத்திலிருந்து ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. அவள் என்னிடம், நீங்கள் விஜய் அவர்களின் மனைவி பேசுகிறீர்களா என்று கேட்டாள். என் இதயம் வேகமாகத் துடிக்க ஆரம்பித்தது. நான் ஆம் என்று சொன்னதும் அவள் உடனே என்னை மருத்துவமனைக்கு வருமாறு கூறினாள். நான் பயந்துவிட்டேன். நான் அவளிடம் என்ன நடந்தது என்று கேட்டேன். அதற்கு அவள், நீங்கள் சீக்கிரம் வாருங்கள் என்று மட்டும் கூறிவிட்டு போனை வைத்துவிட்டாள். நான் அலறியடித்துக்கொண்டு மருத்துவமனைக்கு ஓடினேன். அங்கே சென்று நான் பார்த்த காட்சி என் உலகத்தையே உலுக்கிவிட்டது. உன் அண்ணன் மருத்துவமனை படுக்கையில் கிடந்தான். அவனுடைய உடல் முழுவதும் கட்டுகள் கட்டப்பட்டிருந்தன. அவன் சுயநினைவின்றி இருந்தான். மருத்துவர்கள் அவனுக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்தார்கள். அவனை அந்த நிலைமையில் பார்த்ததும் நான் அங்கேயே அழத் தொடங்கினேன். அந்த பெண் என்னை தேற்றிவிட்டு நேற்று இரவு சாலை ஓரத்தில் உன் அண்ணனை பார்த்ததாக கூறினாள். அவன் மிகவும் மோசமான நிலையில் இருந்தான். அவள் பொதுமக்களின் உதவியுடன் அவனை மருத்துவமனையில் சேர்த்தாள். சிறிதளவு தாமதமாகியிருந்தாலும் அவனை காப்பாற்றுவது கடினமாகியிருக்கும். மருத்துவர்கள் அவனுடைய பையை சோதித்தபோது அதில் வீட்டின் முகவரியும் என் ஃபோன் எண்ணும் எழுதப்பட்ட சில காகிதங்கள் கிடைத்தன. அதன் பிறகுதான் அந்த பெண் எனக்கு தகவல் கொடுத்தாள். அண்ணியின் பேச்சைக் கேட்டு நான் நடுங்கத் தொடங்கினேன். நான் அழுது கொண்டே கேட்டேன், அதன் பிறகு என்ன நடந்தது அண்ணி? அவர் ஒரு பெருமூச்சு விட்டுச் சொன்னார், உன் அண்ணனுக்குச் சுயநினைவு திரும்பியதும் அவன் முதன்முதலாக என்னிடம் சொன்ன விஷயம்,
வீட்டில் யாருக்கும் எதையும் சொல்லாதே என்பதுதான். தான் இனி வாழ விரும்பவில்லை என்று அவன் சொன்னான். மக்களின் ஏச்சு பேச்சுகளும் துரோகமும் அவனை உள்ளுக்குள் உடைத்துவிட்டன. அவன் யாரையெல்லாம் நம்பினானோ அவர்களே அவனுக்கு துரோகம் செய்துவிட்டார்கள். எல்லாரும் அவனை திருடன் என்று சொல்லத் தொடங்கினர். அவன் பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான் என்று அனைவரும் நினைத்தார்கள். ஆனால் அவனுடைய தப்பு எதுவுமே இல்லை. அவன் ஒவ்வொரு நாளும் மக்களின் பேச்சுகளை கேட்டுக்கொண்டே மனதளவில் உடைந்து போயிருந்தான். தனக்குள் இனி வாழும் தைரியம் இல்லை என்று அவன் கூறினான். நான் அழத் தொடங்கினேன். அப்படியெல்லாம் பேசாதீர்கள், நாங்கள் அனைவரும் உங்களுடன் இருக்கிறோம் என்று அவனிடம் கூறினேன். ஆனால் அவன் என் பேச்சைச் சிறிதும் கேட்கவில்லை. மருத்துவர்களும் என்னை தனியாக அழைத்து அவனுடைய உடலில் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளன என்றும் அவனுடைய 2 கால்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன என்றும் கூறினார்கள். சிகிச்சை அளிக்கப்படும், ஆனால் அதற்கு நேரமாகும், இப்போது எதையும் உறுதியாக சொல்ல முடியாது என்றார்கள். இதை கேட்டதும் உன் அண்ணன் முற்றிலும் உடைந்துவிட்டான். அவன் என் கையை பிடித்துக்கொண்டு தன்னை வீட்டிற்கு அழைத்துச் செல்ல வேண்டாம் என்று கூறினான். ஆகான்ஷா என்னை இந்த நிலைமையில் பார்த்தால் ஒவ்வொரு நாளும் அழுவாள். அவளால் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அவள் என் தங்கை. அவளுடைய கண்களில் எனக்கான பரிதாபத்தை என்னால் பார்க்க முடியாது என்று அவன் கூறினான். நான் வீட்டை விட்டு ஓடிவிட்டேன் என்று எல்லாரிடமும் சொல்லிவிடு. சில நாட்கள் அழுவார்கள், பிறகு மெதுவாக தங்கள் வாழ்க்கையை கவனிக்கத் தொடங்கிவிடுவார்கள். ஆனால் நான் அவர்கள் கண் முன்னால் இந்த நிலைமையில் கிடந்தால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் துக்கப்படுவார்கள். நான் ஒரு சுமையாக வாழ்ந்து சாக விரும்பவில்லை என்று அவன் சொன்னான். நான் அவனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டே இருந்தேன். நான் அவனிடம், நான் உங்கள் மனைவி. உங்களை இந்த நிலைமையில் எப்படி தனியாக விடுவேன்? 7 ஜென்மங்களுக்கும் உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்று வாக்கு கொடுத்துவிட்டு வந்தவள் நான். உங்களை விட்டுவிட்டு நான் எங்கும் போக மாட்டேன் என்று கூறினேன். ஆனால் அவன் கேட்கவில்லை. யாரிடமும் உண்மையைச் சொல்லக்கூடாது என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருந்தான். பிறகு 15 நாட்கள் அவன் மருத்துவமனையில் இருந்தான். நான் இரவும் பகலும் அவனுக்கு பணிவிடை செய்தேன். அந்த பெண்ணும் பலமுறை வந்து உதவி செய்தாள். மருத்துவர்கள் இனி இவரை வீட்டிற்கு அழைத்துச் செல்லலாம் என்று கூறியபோது உன் அண்ணன் மீண்டும் தன்னை வேறு எங்காவது விட்டுவிடுமாறு பிடிவாதம் பிடித்தான். ஆனால் நான் அவனுடைய பேச்சை கேட்கவே இல்லை. முழு உலகமும் எனக்கு எதிராக மாறினாலும் நான் என் கணவனின் துணையை கைவிட மாட்டேன் என்று நான் முடிவு செய்திருந்தேன். நீ வேலைக்குச் சென்றுவிட்டு தாமதமாக வரவிருந்த அந்த நாளில் நான் ஆம்புலன்ஸ் எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்குச் சென்றேன். அந்த பெண்ணின் உதவியோடு நாங்கள் இருவரும் உன் அண்ணனை ஆம்புலன்ஸில் ஏற்றி வீட்டிற்கு அழைத்து வந்தோம். யாருடைய பார்வையும் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவரை அமைதியாக அந்த அறைக்குள் அழைத்துச் சென்று வைத்தோம். நான் கதவை மூடினேன். அன்று முதல் நான் அவருக்கு பணிவிடை செய்து வருகிறேன். நான் உன்னிடம் தினமும் வாங்கி வரச் சொன்ன பழங்கள் அனைத்தும் அவருக்காகத்தான் இருந்தன. அவருக்கு சத்து தேவை என்று மருத்துவர் கூறியிருந்தார். அதனால்தான் நான் எந்த சூழ்நிலையிலும் அவரை குணப்படுத்த விரும்பினேன். மக்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டார்கள். தெருவில் உள்ளவர்கள் ஏசினார்கள். நீயும் என் மீது கோபமடைந்தாய். ஆனால் நான் உன் அண்ணனின் நம்பிக்கையை உடைக்க விரும்பாததால் யாருக்கும் உண்மையைச் சொல்லவில்லை. அவர் தன் சொந்தக் காலில் நிற்கும் நாளில் அனைவருக்கும் உண்மையைச் சொல்லிவிட வேண்டும் என்றும், இன்று அவரை தவறாக பேசுபவர்கள் தங்கள் தவறை உணரும்படி செய்ய வேண்டும் என்றும் நான் விரும்பினேன். மேலும் ஒரு விஷயம் ஆகான்ஷா, உன் அண்ணன் யாருடைய பணத்தையும் ஏமாற்றவில்லை. அவருடைய சொந்த நண்பனே அவருக்கு துரோகம் செய்துவிட்டான். அவன்தான் எல்லா பணத்தையும் எடுத்துக்கொண்டு இவரை மாட்டிவிட்டான். நான் அவனுக்கு எதிராக காவல்துறையில் புகார் அளித்துள்ளேன். விசாரணை நடந்து வருகிறது. ஒரு நாள் உண்மை அனைவருக்கும் முன்னால் தெரியவரும். விஜய் நிரபராதி என்று இந்த உலகத்திற்கு தெரியவரும். நான் அண்ணியின் கையை என் கைகளில் ஏந்திக் கொண்டு அவருடைய கண்களை பார்த்துச் சொன்னேன். அண்ணி, இனி நீங்கள் தனியாக வருத்தப்பட தேவையில்லை. இனி நாம் மூவரும் சேர்ந்து இந்தச் சவாலை எதிர்கொள்வோம். நீங்கள் தனியாக இல்லை. நானும் உங்களுடன் இருக்கிறேன். நானும் வேலை செய்வேன். நான் தையல் வேலையும் கற்றுக்கொள்வேன். என்னென்ன கடுமையான உழைப்பு கிடைக்கிறதோ அதையெல்லாம் செய்வேன். இதன் மூலம் நாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பணம் சேர்த்து அண்ணனின் சிகிச்சை தடையின்றி தொடரச் செய்வோம். நாம் தைரியத்தை இழக்காமல் இருந்தால் ஒரு நாள் அண்ணன் கண்டிப்பாக முன்போல ஆகிவிடுவார் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. என் பேச்சைக் கேட்டதும் அண்ணியின் கண்கள் குளமாயின. அவர் என்னை கட்டியணைத்துக் கொண்டு அழுது கொண்டே சொன்னார், இந்த கடினமான சூழ்நிலையில் நீ எனக்கு இவ்வளவு துணையாக இருப்பாய் என்று நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை. நான் தனிமையாகி விடுவேன் என்று நினைத்தேன். ஆனால் இன்று இறைவன் உன்னைப் போன்ற ஒரு தங்கையை எனக்கு துணையாக நிறுத்தியிருப்பதாக உணர்கிறேன். பின்னர் அவர் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு சொன்னார், ஆம், இனி நாம் தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டோம்.
நானும் மீண்டும் தையல் வேலையை தொடங்குவேன். இரவும் பகலும் உழைக்க வேண்டியிருந்தாலும் உன் அண்ணனின் சிகிச்சையை ஒருபோதும் நிறுத்திவிடமாட்டேன். நாங்கள் இருவரும் அன்றைய தினமே கடினமாக உழைக்கத் தொடங்கினோம். காலையில் சீக்கிரமாக எழுந்து வீட்டு வேலைகளை முடிப்போம். பிறகு நான் வேலைக்கு கிளம்பிவிடுவேன். மாலையில் உடல் சோர்ந்து வீட்டிற்கு திரும்புவேன். ஆனால் நான் அண்ணனின் முகத்தை பார்த்தவுடனே என் சோர்வு எல்லாம் பறந்து போய்விடும். அண்ணி சரியான நேரத்திற்கு அவருக்கு மருந்து கொடுப்பார். தன் கைகளால் அவருக்கு உணவூட்டுவார். நான் பல மணி நேரம் அமர்ந்து அவருடைய கால்களை மசாஜ் செய்து கொண்டே இருப்பேன். சில சமயங்களில் மசாஜ் செய்து கொண்டிருக்கும்போதே என் கண்களிலிருந்து கண்ணீர் சிந்தும். ஏனென்றால் என் அண்ணன் என்னை தன் மடியில் அமர வைத்து விளையாடிய அந்த நாட்கள் எனக்கு நினைவுக்கு வரும். எனக்காக பொம்மைகளை வாங்கி வருவார். என் ஒவ்வொரு சிறிய பெரிய பிடிவாதங்களையும் நிறைவேற்றுவார். ஆனால் இன்று அதே அண்ணன் படுக்கையில் கிடந்தார். தன் சொந்த காலில் நிற்கக்கூட முடியாமல் இருந்தார். அண்ணன் பலமுறை எங்களை பார்த்துச் சொல்வான், என் காரணத்தால் நீங்கள் இருவரும் உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். என்னை என் போக்கில் விட்டுவிடுங்கள். ஆனால் நான் உடனே அவனுடைய கையை பிடித்துக்கொண்டு சொல்வேன், அண்ணன் சிறுவயதில் நீ என் துணையை கைவிட்டிருந்தால் ஒருவேளை நான் இன்று இந்த இடத்தில் இருந்திருக்க மாட்டேன். நீ ஒவ்வொரு கஷ்டத்திலும் என் கையை பிடித்தாய். இப்போது என் முறை. நான் உங்களை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன். இதை கேட்டதும் அண்ணனின் கண்கள் குளமாகிவிடும். அவர் அமைதியாக மறுபக்கம் பார்க்கத் தொடங்கிவிடுவார். காலம் மெல்ல மெல்ல கடக்கத் தொடங்கியது. அண்ணனின் ஆரோக்கியத்தில் ஓரளவு முன்னேற்றமும் தெரிய ஆரம்பித்தது. ஆனால் எங்கள் தெருவில் உள்ள மக்களின் பேச்சுகள் இப்போதும் மாறவில்லை. யாராவது எங்களை பார்த்து மெதுவாக பேசிக்கொள்வார்கள். யாராவது சிரிப்பார்கள். இன்னும் சிலர், பாருங்கள், இது திருடன் வீடு. இவள் அண்ணன் எல்லாரின் பணத்தையும் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான் என்று வெளிப்படையாகவே சொல்லிவிடுவார்கள். யாராவது, இப்படிப்பட்ட மனிதன் ஒருபோதும் நன்றாக இருக்க முடியாது என்பார்கள். இன்னொருவர், அவன் தன் கூட்டாளிகளுக்கே துரோகம் செய்துவிட்டு இப்போது வீட்டிற்குள் ஒளிந்து அமர்ந்திருக்கிறான் என்பார். நாங்கள் அனைவரும் அவர்களின் பேச்சுகளை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்து விடுவோம். ஏனென்றால் உண்மை ஒரு நாள் கண்டிப்பாக வெளிவரும் என்று எங்களுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் ஒவ்வொரு ஏச்சுப்பேச்சும் எங்கள் இதயத்தை காயப்படுத்திக் கொண்டே இருந்தது. பலமுறை அண்ணி இரவில் அழத் தொடங்கிவிடுவார். இறைவன் நம்முடைய சோதனையை எப்போது முடிவுக்கு கொண்டு வருவார் என்று தெரியவில்லை. நான் ஒருபோதும் யாருக்கும் கெடுதல் நினைத்ததில்லை. பிறகு ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று கூறுவார். நான் அவருக்கு எடுத்துரைத்துச் சொல்வேன், அண்ணி, கெட்ட நாட்கள் எப்போதும் நீடிப்பதில்லை. ஒரு நாள் எல்லாம் சரியாகும். இன்று நம்மை தூற்றுபவர்கள் ஒரு நாள் உண்மையை அறிந்து கண்டிப்பாக வெட்கப்படுவார்கள். ஒரு நாள் நடந்த விஷயம் இது. நான் அண்ணனின் கால்களை மசாஜ் செய்து கொண்டிருந்தேன். அண்ணி தன் கைகளால் அவருக்கு பழங்களை ஊட்டிக் கொண்டிருந்தார். அண்ணன் அமைதியாக அமர்ந்து ஜன்னலுக்கு வெளியே பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய முகத்தில் வலியும் இருந்தது, சோகமும் இருந்தது. அப்போது திடீரென்று என் மனதில் ஒரு யோசனை வந்தது. நான் சிறிது நேரம் யோசித்துக் கொண்டே இருந்தேன். பின்னர் நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு சொன்னேன், அண்ணன், அண்ணி, எனக்கு தோன்றுகிறது நாம் இனி அமைதியாக இருக்கக்கூடாது. நாம் காவல்துறையிடம் செல்ல வேண்டும். உங்களின் நண்பன் என்று சொல்லிக் கொண்டானே, அந்த மனிதனுக்கு எதிராக புகார் அளிக்க வேண்டும். அவன்தான் நம் எல்லாரையும் ஏமாற்றினான். அவன்தான் நம் எல்லாரின் உணவிலும் தூக்க மாத்திரையை கலந்தான். நாம் அனைவரும் சுயநினைவை இழந்ததும் அவன் காலையில் எல்லா பணத்தையும் எடுத்துக்கொண்டு தாராளமாக ஓடிவிட்டான். ஆனால் அவப்பெயர் உங்களுக்கு வந்துவிட்டது. மக்கள் உங்களை திருடன் என்றும் துரோகி என்றும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இப்போதும் அமைதியாக இருந்தால் மக்கள் உங்களை எப்போதும் தவறாகவே நினைப்பார்கள். ஆனால் நாம் காவல்துறையின் உதவியை நாடினால் ஒரு நாள் அந்த மனிதன் கண்டிப்பாக பிடிபடுவான். அப்போது உண்மையான குற்றவாளி யார் என்று அனைவருக்கும் தெரிந்துவிடும். என் பேச்சைக் கேட்டதும் அண்ணி ஒரு நொடி கூட யோசிக்காமல் சொன்னார், ஆம், நீ சொல்வது முற்றிலும் சரி. இனிமேலும் அமைதியாக இருப்பது நல்லதல்ல. நாம் எவ்வளவு தூரம் பயப்படுகிறோமோ அவ்வளவு தூரம் மக்கள் நம்மை ஒடுக்குவார்கள். இப்போது நாம் நமக்காக அல்ல, உன் அண்ணனின் மானத்திற்காகவும் மரியாதைக்காகவும் போராட வேண்டும். அண்ணன் எங்கள் பேச்சுகளை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் மெதுவாகச் சொன்னான், அந்த மனிதன் நமக்கு ஏதேனும் தீங்கு விளைவித்தால் நீங்கள் இருவரும் எந்தவொரு ஆபத்திலும் சிக்குவதை நான் விரும்பவில்லை. நான் அண்ணனின் கையை பிடித்துக்கொண்டு சொன்னேன், அண்ணன், நீ எங்களுக்காக இவ்வளவு சகித்துக் கொண்டபோது இப்போது நாங்களும் உனக்காக எல்லாவற்றையும் சகித்துக் கொள்வோம். எங்களுக்கு யாரை பார்த்தும் பயமில்லை, ஏனென்றால் நாம் உண்மையின் பக்கமிருக்கிறோம். மறுநாள் காலையில் நானும் அண்ணியும் சீக்கிரமாக எழுந்தோம். நாங்கள் இறைவனின் முன்னால் விளக்கேற்றி எங்களுக்கு தைரியத்தை கொடு என்று பிரார்த்தனை செய்தோம்.
பின்னர் நாங்கள் அண்ணனின் அந்த நண்பனுடைய புகைப்படத்தையும் அவனோடு தொடர்புடைய அனைத்து விவரங்களையும் ஒரு காகிதத்தில் எழுதிக் கொண்டு காவல் நிலையத்திற்குச் சென்றோம். காவல் நிலையத்தை அடைந்தபோது எங்கள் இதயத்துடிப்பு மிக வேகமாக இருந்தது. ஆனால் நாங்கள் தைரியத்தை இழக்கவில்லை. அங்கே அமர்ந்திருந்த காவலர் எங்களிடம், "என்ன விஷயம்?" என்று கேட்டார். அப்போது அண்ணி அழுது கொண்டே ஆரம்பம் முதல் இறுதி வரை அனைத்து கதையையும் கூறிவிட்டார். அந்த மனிதன் எவ்வாறு நண்பனைப் போல நடித்து நம்பிக்கையை பெற்றான், பின்னர் எவ்வாறு அவன் எங்கள் எல்லாரின் உணவிலும் தூக்க மாத்திரையை கலந்தான், நாங்கள் சுயநினைவை இழந்தபோது அவன் எப்படி எல்லாப் பணத்தையும் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான், இந்த உலகத்தின் முன்னால் என் அண்ணனை எப்படி திருடனாக ஆக்கினான் என்பதை விவரித்தார். நானும் காவலர்களிடம் எல்லா விஷயங்களையும் கூறி அந்த புகைப்படத்தை அவர்களிடம் கொடுத்தேன். காவலர்கள் நாங்கள் சொன்னதை மிக கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பின்னர் அவர்கள் எங்கள் புகாரை பதிவு செய்துவிட்டு இனி விசாரணை தொடங்குமென்று கூறினார்கள். அந்த மனிதன் எங்காவது பிடிபட்டால் அவன் உடனடியாக கைது செய்யப்படுவான் என்றும் உண்மை அனைவருக்கும் முன்னால் கொண்டுவரப்படும் என்றும் சொன்னார்கள். இதைக் கேட்டதும் எங்கள் கண்களில் நம்பிக்கையின் ஒரு புதிய ஒளி பிறந்தது. இத்தனை நாட்களுக்குப் பிறகு முதல் முறையாக யாரோ ஒருவர் எங்கள் பேச்சை நம்பியிருப்பது போல எங்களுக்கு தோன்றியது. காவல் நிலையத்தை விட்டு வெளியே வரும்போது நான் வானத்தை பார்த்து என் மனதிற்குள் இறைவனிடம் சொன்னேன், இனி எங்களுக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்கச் செய், ஏனென்றால் நாங்கள் மிக அதிகமான துயரங்களை சகித்துக் கொண்டோம். பின்னர் நானும் அண்ணியும் வீட்டிற்கு திரும்பினோம். வழிநெடுகிலும் நாங்கள் இதைப் பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருந்தோம். அந்த மனிதன் பிடிபடும்போது என் அண்ணன் திருடன் அல்ல என்பதை இந்த தெருவே தெரிந்து கொள்ளும் என்று. அவரே துரோகத்திற்கு ஆளானவர் என்பது புரியவரும். அன்று நாங்கள் வீட்டிற்குச் சென்றபோது அண்ணன் பதற்றத்துடன் எங்களுக்காக காத்துக் கொண்டிருந்தான். அவன் எங்களைப் பார்த்தவுடனே என்ன நடந்தது என்று கேட்டான். நாங்கள் புன்னகைத்துக் கொண்டே சொன்னோம், அண்ணன், இனி பயப்படத் தேவையில்லை. நாம் காவல்துறையில் புகார் அளித்துவிட்டோம். இனி உண்மை மறைந்திருக்காது. நீங்கள் நிரபராதி என்ற உண்மை ஒருநாள் அனைவருக்கும் தெரியவரும். இதை கேட்டவுடனே அண்ணனின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. நாங்கள் மூவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டோம். ஏனென்றால் பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் குடும்பம் ஒன்றாக இருந்தால் எந்தவொரு போரையும் வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்குள் ஏற்பட்டிருந்தது. நானும் அண்ணியும் இப்போது பெரும்பாலான நேரத்தை அண்ணனுக்கு அருகிலேயே கழித்தோம். நாங்கள் இருவரும் அண்ணன் படுத்திருக்கும் அந்த சிறிய அறைக்குள்ளேயே எங்கள் முழு உலகத்தையும் அமைத்துக் கொண்டது போல இருந்தது. அவருக்கு ஒருபோதும் தனிமை உணர்வு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் நாங்கள் இருவரும் கவனமாக இருந்தோம். நான் பல மணி நேரம் அவருக்கு அருகில் அமர்ந்து அவரிடம் பேசிக் கொண்டிருப்பேன். அவரை சிரிக்க வைக்க முயற்சிப்பேன். மேலும் மீண்டும் மீண்டும், அண்ணன், நீ எதற்கும் கவலைப்படத் தேவையில்லை. எல்லாம் சரியாகிவிடும். இறைவன் ஒருவருடைய வாழும் நம்பிக்கையே அழியும் அளவுக்கு சோதிக்க மாட்டார். நீ மட்டும் தைரியமாக இரு. நாங்கள் இருவரும் உன்னுடன் இருக்கிறோம், எப்போதும் உன்னுடன் இருப்போம் என்று கூறுவேன். என் பேச்சைக் கேட்டு அண்ணன் லேசாக புன்னகைக்க முயல்வான். ஆனால் அவனுடைய கண்களில் மறைந்திருக்கும் வலி தெளிவாக தெரியும். தன் காரணத்தால் நாங்கள் இருவரும் மிகவும் சிரமப்படுகிறோம் என்று அவன் நினைத்தான். பலமுறை அவன் என் கையை பிடித்துக்கொண்டு, நீங்கள் இருவரும் உங்கள் வாழ்க்கையை ஏன் கெடுத்துக்கொள்கிறீர்கள்? என்னால் இனி முன்போல ஆக முடியாது என்று கூறுவான். ஆனால் நான் உடனே அவனுடைய பேச்சைத் தடுத்துச் சொல்வேன். அண்ணன், இப்படி இனி ஒருபோதும் பேசாதே. நீ சிறுவயது முதல் இன்று வரை எங்களுக்குத் துணையாக இருந்தாய். இப்போது எங்கள் முறை. கஷ்ட காலத்தில் குடும்பம் துணையாக நிற்கவில்லை என்றால் பிறகு அந்த உறவுக்கு என்ன அர்த்தம்? நான் அண்ணனின் மருந்துகளில் மிக அதிக கவனம் செலுத்தினேன். மருத்துவர் குறிப்பிட்ட அதே நேரத்தில் அவருக்கு மருந்து கொடுத்தேன். அவருக்கு லேசாக வலி ஏற்பட்டாலும் நான் பதறிவிடுவேன். நான் என் கைகளால் அவருக்கு உணவூட்டுவேன், தண்ணீர் குடிக்க வைப்பேன். அவர் சரியாக சாப்பிட்டு முடிக்கும் வரை நான் அவருக்கு அருகிலிருந்து எழுந்திருக்க மாட்டேன். பலமுறை அண்ணன், நானே சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்பான். ஆனால் நான் சிரித்துக்கொண்டே, நீங்கள் முழுமையாக குணமடையும் வரை நான் என் கைகளால் தான் உங்களுக்கு உணவூட்டுவேன். எனக்கு அப்படி செய்வதில்தான் நிம்மதி கிடைக்கிறது என்பேன். நான் வேலைக்காக வெளியே செல்லும்போது அண்ணி அண்ணனுக்கு அருகில் அமர்ந்து கொள்வார். அவர் அவரிடம் பேசுவார், மருந்து கொடுப்பார், அவரை பார்த்துக் கொள்வார். நான் திரும்பி வந்ததும் நான் அண்ணனுக்கு அருகில் அமர்ந்து கொள்வேன். அண்ணி வீட்டின் மற்ற வேலைகளை செய்யத் தொடங்குவார். அண்ணன் ஒருபோதும் தனிமையில் இருக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் இருவரும் எங்கள் வேலைகளை இப்படி பிரித்துக் கொண்டோம். சில சமயங்களில் நான் அவருடைய கால்களை மசாஜ் செய்வேன். சில சமயங்களில் அண்ணி அவருடைய தலையில் எண்ணெய் தேய்த்து மெதுவாக மசாஜ் செய்து அவருக்கு தைரியம் கொடுப்பார். எங்கள் இருவரின் ஒரே முயற்சி அண்ணனின் முகத்தில் ஒரு சிறிய புன்னகையை வரவழைப்பது மட்டும்தான்.
நாட்கள் கடந்து கொண்டே சென்றன. நாங்கள் இருவரும் முன்பை விட இன்னும் கடினமாக உழைக்கத் தொடங்கினோம். காலையில் சீக்கிரமாக எழுந்து வீட்டு வேலைகளை முடிப்போம். பிறகு வேலைக்குச் செல்வோம். மாலையில் திரும்பி வந்து அண்ணனுக்கு பணிவிடை செய்வதில் மூழ்கிவிடுவோம். உடல் மிகவும் சோர்ந்து போகும். பலமுறை உடம்பு ஒத்துழைக்க மறுக்கும். ஆனால் அண்ணன் எங்களை பார்த்து புன்னகைத்தவுடனே எங்கள் சோர்வு எல்லாம் ஒரு நொடியில் பறந்து போய்விடும். மெல்ல மெல்ல காலம் மாறத் தொடங்கியது. அண்ணனின் ஆரோக்கியத்திலும் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படத் தொடங்கியது. முன்பு அவருடைய கால்களில் சிறிதும் அசைவு இல்லாமல் இருந்தது. இப்போது அவற்றில் லேசான உயிர் வரத் தொடங்கியிருந்தது. இதேபோல கவனிப்பும் சிகிச்சையும் தொடர்ந்து நடந்தால் இன்னும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்று மருத்துவர் கூறினார். இதைக் கேட்டதும் எங்கள் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அன்று நானும் அண்ணியும் சேர்ந்து மிகவும் அழுதோம். ஆனால் இந்த முறை அந்த கண்ணீர் துக்கத்தின் கண்ணீர் அல்ல, நம்பிக்கையின் கண்ணீர். அண்ணனும் பல நாட்களுக்குப் பிறகு முதல் முறையாக மனதார புன்னகைக்க முயன்றான். ஒருவேளை இறைவன் நம்முடைய பிரார்த்தனையை கேட்டுவிட்டார் போலும் என்று கூறினான். அந்த நாளுக்குப் பிறகு நாங்கள் இன்னும் அதிக தைரியத்துடன் அவனை பார்த்து கொள்ளத் தொடங்கினோம். நான் அடிக்கடி அண்ணிக்கு அருகில் அமர்ந்து அவரை பார்த்து கொண்டே இருப்பேன். ஒவ்வொரு கஷ்டத்திலும் தன் கணவனின் துணையாக இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு மனைவி இந்த உலகத்தில் எல்லாருக்கும் கிடைத்து விடுவதில்லை என்று நான் யோசிப்பேன். ஒரு நாள் நான் அண்ணிக்கு அருகில் அமர்ந்திருந்தேன். அண்ணன் தூங்கிக் கொண்டிருந்தான். அறை முழுவதும் அமைதி நிலவியது. நான் மெதுவாக அண்ணியின் கையை பிடித்துக்கொண்டு சொன்னேன், அண்ணி, நீங்கள் செய்த இந்த காரியத்தை எல்லாராலும் செய்துவிட முடியாது. நீங்கள் மிகவும் நல்லவர். உங்களைப் போன்ற ஒரு மனைவியும் உங்களைப் போன்ற ஓர் அண்ணியும் ஒருவேளை அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்குத்தான் கிடைப்பார்கள். இந்த தெருவே அண்ணனை தவறாக புரிந்து கொண்டது. மக்கள் ஏசினார்கள், கதைகளை பேசினார்கள். ஆனால் நீங்கள் ஒருமுறை கூட அவருடைய துணையை கைவிடவில்லை. ஒவ்வொரு வலியையும் உங்கள் இதயத்திற்குள் மறைத்துக்கொண்டு அவருக்கு பணிவிடை செய்தீர்கள். இரவும் பகலும் உழைத்தீர்கள். உங்கள் மகிழ்ச்சி, உங்கள் தூக்கம், உங்கள் ஓய்வு எல்லாவற்றையும் கைவிட்டீர்கள். ஆனால் ஒருபோதும் நீங்கள் குறை கூறவில்லை. உண்மையைச் சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு பதிலாக வேறு யாராவது இருந்திருந்தால் ஒருவேளை இவ்வளவு விஷயங்களை சகித்திருக்க முடியாது. என் பேச்சைக் கேட்டதும் அண்ணியின் கண்கள் குளமாயின. அவர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பின்னர் மெதுவாகச் சொன்னார், அவர் என் கணவர். அவருக்கு துணையாக இருப்பது என் கடமை. அவர் என் ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் கவனித்துக் கொண்டபோது இன்று அவருடைய வாழ்க்கையில் துக்கம் வந்திருக்கும்போது நான் அவரை எப்படி தனியாக விடுவேன்? திருமணம் என்பது மகிழ்ச்சியான காலங்களில் மட்டும் துணையாக இருப்பதற்கல்ல. உண்மையான உறவு என்பது கெட்ட காலத்திலும் கையை பிடித்து கைவிடாமல் இருப்பதுதான். இன்று நான் அவருடைய துணையை கைவிட்டால் என்னால் என்னை ஒருபோதும் மன்னித்துக் கொள்ள முடியாது. அப்போது திடீரென்று வாசல் கதவை யாரோ மிக பலமாக தட்டும் சத்தம் கேட்டது. யாரோ ஆத்திரத்தில் கதவை உடைக்கப் பார்ப்பது போல இருந்தது. முதலில் ஏதேனும் பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கும் என்றுதான் நாங்கள் நினைத்தோம். ஆனால் சத்தம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே சென்றது. அதனுடன் வெளியே பல மனிதர்கள் கத்தும் சத்தமும் கேட்கத் தொடங்கியது. என் இதயம் பதற்றமடையத் தொடங்கியது. நான் பயந்து கொண்டே ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தேன். வெளியே தெரிந்த காட்சியைக் கண்டதும் என் காலடியில் இருந்த பூமியே நழுவுவது போல இருந்தது. வெளியே அந்தச் சங்கத்தைச் சேர்ந்த கமிட்டி மனிதர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள்தான் அண்ணனிடம் தங்கள் பணத்தை சேமித்து வைத்திருந்தார்கள். அவர்களின் பணத்தைத்தான் அண்ணனின் நண்பன் ஏமாற்றி திருடிச் சென்றிருந்தான். ஆனால் இன்று வரை அந்த மனிதர்கள் என் அண்ணனைத்தான் திருடன் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடன் அந்த தெருவைச் சேர்ந்த பல மக்களும் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். சிலர் வேடிக்கை பார்க்க வந்திருந்தார்கள், சிலர் அண்ணனை தூற்றிப் பேசுவதற்காக வந்திருந்தார்கள். நான் பதற்றத்துடன் அண்ணியிடம் எல்லா விஷயங்களையும் கூறினேன். அண்ணியின் முகமும் ஒரு நொடி வெளுத்துப் போனது. ஆனால் அடுத்த கணமே அவர் தன்னை தேற்றிக்கொண்டு சொன்னார், பயப்படத் தேவையில்லை. நாம் உண்மையின் பக்கம் இருக்கிறோம். வெளியே நின்று கொண்டிருக்கும் மக்கள் அண்ணனை இந்த நிலைமையில் பார்த்துவிடக்கூடாது என்று நாங்கள் விரும்பியதால் உடனே அண்ணனின் அறைக்கதவை மூடினோம். அண்ணன் எங்களை பார்த்து, என்ன நடந்தது என்று கேட்டான். ஆனால் நாங்கள் அவனிடம், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நாங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறோம் என்று கூறினோம். நானும் அண்ணியும் வாசல் கதவை நோக்கிச் சென்றோம். நாங்கள் கதவை சற்றே திறந்தவுடனே வெளியே நின்று கொண்டிருந்த மக்கள், எங்களுக்கு எங்கள் பணம் வேண்டும். எங்களுக்கெல்லாம் தெரியும். அவன் வீட்டுக்குள்ளேதான் ஒளிந்து அமர்ந்திருக்கிறான். அவனை வெளியே கொண்டு வாருங்கள். அவன் எங்கள் பணத்தை ஏமாற்றிவிட்டான் என்று மிக பலமாக கத்தத் தொடங்கினார்கள். ஒரு மனிதன் சத்தமிட்டு கூறினான், இன்று அவனை வெளியே கொண்டு வாருங்கள். இல்லையென்றால் நாங்களே உள்ளே வந்து விடுவோம். மற்றொருவன், அவன் ஒரு திருடன். அவன் அனைவருக்கும் துரோகம் செய்துவிட்டான் என்றான்.
மூன்றாவது மனிதன் இத்தனை நாட்களாக நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறான். அவனை யாராலும் காப்பாற்ற முடியாது என்றான். அவர்களின் பேச்சுகளைக் கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. ஆனால் அண்ணி முற்றிலும் அமைதியாக நின்று கொண்டிருந்தார். பின்னர் அவர் உரத்த குரலில் சொன்னார், யாராவது இந்த வீட்டிற்குள் வந்தால் ஜாக்கிரதை. யாராவது ஒரு அடி எடுத்து முன்னால் வைத்தாலும் நான் காவல்துறையை அழைத்து விடுவேன். நீங்கள் அனைவரும் இங்கிருந்து கிளம்புங்கள். இந்த வீட்டில் யாரும் இல்லை. ஆனால் அந்த மனிதர்கள் அண்ணியின் பேச்சை கேட்கவே இல்லை. அவர்கள் கதவை தள்ளத் தொடங்கினார்கள். சிலர் உள்ளே நுழைய முயன்றார்கள். மேலும், எங்களுக்கு எங்கள் பணம் வேண்டும். அவன் இங்கேதான் ஒளிந்திருக்கிறான் என்று எங்களுக்குத் தெரியும். திருட்டுப் பயலே, அவனை வெளியே கொண்டு வா என்று பலமாக கத்தினார்கள். நான் பயத்தினால் நடுங்கிக் கொண்டிருந்தேன். என்ன செய்வது என்றே எனக்கு புரியவில்லை. அப்போது சில மனிதர்கள் எங்களை தள்ளிவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தார்கள். நேராக அண்ணன் இருந்த அந்த அறையை நோக்கிச் செல்லத் தொடங்கினார்கள். அண்ணி அவர்களுக்கு முன்னால் நின்று கொண்டு சத்தமிட்டார், இந்த அறையை நோக்கி யாராவது வந்தால் ஜாக்கிரதை, அப்புறம் நல்லதாக இருக்காது. நான் காவல்துறைக்கு தகவல் கொடுத்து விடுவேன். ஆனால் ஆத்திரத்தில் இருந்த அந்த மக்கள் அவருடைய பேச்சை கேட்காமல் முன்னால் நகரத் தொடங்கினார்கள். அப்போது திடீரென்று அறைக்குள்ளிருந்து ஒரு பலத்த குரல் கேட்டது. நில்லுங்கள், உங்களில் யாரும் இந்த அறைக்குள் செல்லக்கூடாது. அந்த குரல் எவ்வளவு வலிமையாக இருந்தது என்றால் அனைவரும் அங்கேயே நின்றுவிட்டார்கள். நானும் அண்ணியும் திரும்பி பார்த்தபோது எங்கள் கண்கள் அப்படியே ஆச்சரியத்தில் விரிந்தன. அண்ணன் தடுமாறும் காலடிகளுடன் அறையிலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தான். அவனுடைய கால்களில் இன்னும் முழுமையான பலம் வரவில்லை. அவன் மிக கடினமாகத்தான் நடந்து வந்தான். அவனுடைய உடல் முழுவதும் வியர்வையால் நனைந்திருந்தது. வலி அவனுடைய முகத்தில் தெளிவாகத் தெரிந்தது. ஆனால் அவனுடைய கண்களில் நாங்கள் இதற்கு முன்பு ஒருபோதும் பார்த்திராத ஒரு கோபம் இருந்தது. நான் ஓடிச் சென்று அவனுக்கு தாங்க முயன்றேன். ஆனால் அவன் என் கையைப் பிடித்து மெதுவாக பின்னால் தள்ளிவிட்டுச் சொன்னான், இல்லை, இன்று வேண்டாம். இன்று நான் என் சொந்தக் காலில் நிற்க வேண்டும். அவன் மெதுவாக நடந்து கதவு வரை சென்று அந்த மக்களைப் பார்த்துச் சொன்னான், உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதை என்னிடம் சொல்லுங்கள். என் மனைவியிடமும் என் தங்கையிடமும் இப்படி அநாகரிகமாக நடந்து கொள்ள உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. உங்களின் பணம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் இவர்கள் இருவரையும் பயமுறுத்த முயற்சிக்காதீர்கள். அண்ணன் தன் சொந்தக் காலில் நிற்பதை பார்த்ததும் அனைவரும் திகைத்துப் போனார்கள். அந்த தெருவே விழிகளை விரித்து பார்த்து கொண்டிருந்தது. பல மாதங்களாக ஓடிவிட்டான் என்று மக்கள் நினைத்து கொண்டிருந்த ஒருவன் இன்று அவர்களின் முன்னால் நின்று கொண்டிருந்தான். யாராலும் எதுவும் பேச முடியவில்லை. அப்போது தூரத்திலிருந்து காவல்துறையின் வாகனச் சத்தம் கேட்டது. சிறிது நேரத்திலேயே காவல் வாகனமே எங்கள் வீட்டிற்கு முன்னால் வந்து நின்றது. காவலர்கள் கீழே இறங்கினார்கள். அவர்களுடன் ஒரு மனிதனும் இருந்தான். அவனுடைய கைகளில் விலங்கு மாட்டப்பட்டிருந்தது. அவனை பார்த்தவுடனே நான் அடையாளம் கண்டு கொண்டேன். அவன் எங்கள் அனைவருக்கும் துரோகம் செய்த அண்ணனின் அதே நண்பன்தான். அவன்தான் எங்கள் எல்லாரின் உணவிலும் தூக்க மாத்திரையை கலந்துவிட்டு இரவோடு இரவாக எல்லாப் பணத்தையும் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான். காவலர்கள் அவனை கைதாக அழைத்து வந்து எங்கள் முன்னால் நிறுத்திச் சொன்னார்கள், இவன்தான் உண்மையான குற்றவாளி. இவன் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டான். இவனிடமிருந்து கணிசமான பணமும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதை கேட்டவுடனே அங்கே நின்று கொண்டிருந்த அனைத்து மக்களின் முகங்களும் வாடிப்போயின. அந்த மனிதன் அழத் தொடங்கி அண்ணனின் கால்களில் விழுந்து சொன்னான், நண்பா, என்னை மன்னித்துவிடு. என்னால் மிகப்பெரிய தவறு நடந்துவிட்டது. எனக்கு பணத்தின் மீது பேராசை வந்துவிட்டது. நான் உன்னுடைய ஒவ்வொரு பைசாவையும் திருப்பித் தந்துவிடுகிறேன். என்னை மன்னித்துவிடு. நான் மிகவும் வெட்கப்படுகிறேன். ஆனால் அண்ணன் அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் அவன் எதுவும் சொல்லவில்லை. அப்போது அண்ணி அவனுக்கு அருகில் சென்றார். அவருடைய முகத்தில் வலியும் இருந்தது, கோபமும் இருந்தது. அவர் அவனுடைய கன்னத்தில் பலமாக 2 முறை அறைந்து சொன்னார், நான் உன்னை என் தம்பியைப் போல நினைத்தேன். என் கணவர் உன்னை நம்பினார். உன்னை தன் குடும்பத்தில் ஒருவனாக ஏற்றுக்கொண்டார். ஆனால் நீ அந்த நம்பிக்கையையே உடைத்துவிட்டாய். நீ வெறும் பணத்தை மட்டும் திருடவில்லை. நீ எங்கள் வீட்டின் மகிழ்ச்சியையே பறித்துக் கொண்டாய். என் கணவரை மக்கள் முன்னிலையில் திருடனாக ஆக்கினாய். என் குங்குமத்தின் நிம்மதியை குலைத்தாய். என் கொழுந்தியாளின் கண்களிலிருந்து புன்னகையை பறித்தாய். மக்கள் முன்னிலையில் நாங்கள் தலை நிமிர்ந்து நடப்பதற்கு கூட தகுதியில்லாதவர்களாக எங்களை ஆக்கினாய். இன்று நீ மன்னிப்பு கேட்கிறாய். பின்னர் அவர் காவலர்களை நோக்கிப் பார்த்துச் சொன்னார், ஐயா, இவனை இங்கிருந்து அழைத்துச் செல்லுங்கள். இனி எந்தவொரு மனிதனும் யாருடைய நம்பிக்கையையும் உடைக்கத் துணியாத அளவுக்கு இவனுக்கு தண்டனை பெற்றுத் தாருங்கள்.
காவலர்கள் அவனை கைதாக அழைத்துச் செல்லத் தொடங்கினார்கள். அவன் தொடர்ந்து அழுதுகொண்டே இருந்தான். ஆனால் இப்போது யாருக்கும் அவன் மீது பரிதாபம் வரவில்லை. மறுபுறம் இந்தத் தெருவில் யார் யாரெல்லாம் அண்ணனை திருடன் என்று சொன்னார்களோ, யார் எங்கள் வீட்டிற்கு முன்னால் நின்று ஏசினார்களோ, இன்று அவர்கள் அனைவரின் தலைகளும் குனிந்திருந்தன. யாராலும் எங்களை நிமிர்ந்து பார்க்கக்கூட முடியவில்லை. மெல்ல மெல்ல மக்கள் அனைவரும் அங்கிருந்து கிளம்பத் தொடங்கினார்கள். ஏனென்றால் இப்போது உண்மை அனைவருக்கும் முன்னால் வந்துவிட்டது. என் அண்ணன் நிரபராதி என்பதும் உண்மையான திருடன் வேறு யாரோ என்பதும் அனைவருக்கும் புரிந்துவிட்டது. நான் அண்ணனை பார்க்கத் தொடங்கினேன். அவன் சோர்வடைந்து அங்கேயே அமர்ந்துவிட்டான். அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. நானும் அண்ணியும் ஓடி அவனிடம் சென்றோம். நாங்கள் மூவரும் ஒருவரையொருவர் கட்டியணைத்துக் கொண்டு அழத் தொடங்கினோம். ஏனென்றால் இத்தனை மாதங்களின் வேதனையும் இன்று கண்ணீராக வெளியேறிக் கொண்டிருந்தது. அண்ணன் மெதுவாகச் சொன்னான், நான் சொன்னேன் அல்லவா, ஒரு நாள் உண்மை கண்டிப்பாக வெல்லும் என்று. அண்ணி அவனுடைய கையை பிடித்துக்கொண்டு சொன்னார், ஆம், நானும் சொன்னேன் அல்லவா, நான் உங்கள் துணையை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று. இன்று இறைவன் நம்முடைய மானத்தையும் மரியாதையையும் நமக்கு திருப்பித் தந்துவிட்டார். நானும் அழுதுகொண்டே சொன்னேன், அண்ணன், இனி உன்னை யாரும் திருடன் என்று சொல்ல மாட்டார்கள். நீ எவ்வளவு நல்ல மனிதர் என்பது இப்போது அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. அன்று எங்கள் கண்கள் சிந்திய கண்ணீர் துக்கத்தின் கண்ணீர் அல்ல. அது மிக நீண்ட வேதனையை சகித்த பிறகு கிடைக்கும் மகிழ்ச்சியின் கண்ணீர். இறுதியாக எங்கள் பிரார்த்தனை கேட்கப்பட்டது. எங்கள் வீட்டில் மீண்டும் நம்பிக்கையின் ஒரு புதிய ஒளி ஏற்றியது. அண்ணன் என்னையும் அண்ணியையும் பார்த்தான். அவனுடைய முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை இருந்தது. ஆனால் அவனுடைய கண்களில் எங்களுக்கான கவலை தெளிவாகத் தெரிந்தது. அவன் சிறிது நேரம் எங்களை பார்த்துக்கொண்டே இருந்தான். பின்னர் மெதுவாகச் சொன்னான், நீங்கள் இருவரும் இனி இவ்வளவு கடினமாக உழைக்கத் தேவையில்லை. துக்க காலம் மனிதனுக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்து விடுகிறது. அந்த நேரத்தில்தான் யார் நமக்கானவர், யார் நமக்கு அந்நியமானவர் என்பது புரிந்துவிடுகிறது. உண்மையில் நமக்காக இருப்பவர்கள் எந்தவொரு சுயநலமும் இல்லாமல் நம் துணையாக நிற்பார்கள். வெறும் போலித்தனம் செய்பவர்கள் நல்ல காலத்துக்கான கூட்டாளிகளாக மட்டுமே இருப்பார்கள். நான் வீட்டிற்குச் சென்றபோது அண்ணனும் அண்ணியும் எனக்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். அண்ணன் புன்னகைத்துக் கொண்டே, இன்று ஏன் இவ்வளவு தாமதம் என்று கேட்டான். நான் நடந்த எல்லா விஷயங்களையும் அவர்களிடம் கூறினேன். அண்ணன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். பின்னர் மெதுவாகச் சொன்னான், கதைகளை பேசுவதுதான் மக்களின் வேலை. நாம் ஒவ்வொரு பேச்சுக்கும் பதில் சொல்லிக் கொண்டிருந்தால் நம் வாழ்க்கையை நம்மால் ஒருபோதும் வாழ முடியாது. நம்மை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு புரிய வைப்பதில் நம் வாழ்க்கையை நாம் வீணடித்துக் கொள்ளக்கூடாது. நான் அண்ணனை பார்த்துச் சொன்னேன், இல்லை அண்ணன், இனி யாரையும் உன்னை தாழ்த்தி பேச நான் விடமாட்டேன். நீ மிக அதிகமான துயரங்களை அனுபவித்துவிட்டாய். இனி நீ மகிழ்ச்சியாக மட்டுமே இருக்க வேண்டும். நாம் மூவரும் சேர்ந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவோம். அண்ணியும் புன்னகைத்துக் கொண்டு சொன்னார், இனி நமக்கு யாருடைய பொய் அனுதாபமும் தேவையில்லை. யாருடைய ஏச்சு பேச்சுகளைப் பற்றியும் நமக்கு கவலை இல்லை. ஏனென்றால் நாம் துக்கத்திலும் வாழக் கற்றுக்கொண்டு விட்டோம். நாம் கீழே விழுந்து மீண்டும் எழக் கற்றுக்கொண்டு விட்டோம். மேலும் குடும்பம் ஒன்றாக இருந்தால் மிகப்பெரிய சவாலும் சிறியதாகத் தோன்றும் என்பதையும் நாம் கற்றுக்கொண்டு விட்டோம். அன்று இரவு நாங்கள் மூவரும் மிக நீண்ட நேரம் ஒன்றாக அமர்ந்திருந்தோம். அண்ணன் ஜன்னல் வழியாக வெளியே இருக்கும் வானத்தை பார்த்து கொண்டிருந்தான். அண்ணி அவனுக்கு அருகில் அமர்ந்திருந்தார். நான் அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தேன். இறைவன் நம் வாழ்க்கையிலிருந்து பலவற்றை பறித்து கொண்டான். ஆனால் அதற்கு பதிலாக ஒருவரையொருவர் தாங்கி நிற்கும் துணையை இன்னும் பலப்படுத்தி நமக்கு தந்திருக்கிறான் என்று எனக்கு தோன்றியது. இனி நமக்கு யாருடைய ஆதரவும் தேவையில்லை. ஏனென்றால் நாம் மூவரும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக மாறிவிட்டோம். நமக்கு யாருடைய பொய் அனுதாபமும் தேவையில்லை. யாருடைய பாராட்டும் தேவையில்லை. யாருடைய ஏற்றுப் பேச்சுகளைப் பற்றிய பயமும் இனி இல்லை. ஏனென்றால் நாம் இப்போது உடைந்து போய் மீண்டும் ஒன்றிணையக் கற்றுக்கொண்டு விட்டோம். மேலும் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம் என்பது பணம் அல்ல, எந்தச் சூழ்நிலையிலும் துணையாக நிற்கும் நம் சொந்தக் குடும்பம்தான் என்பதை நாம் புரிந்து கொண்டு விட்டோம். மேலும் நம் சொந்தக் குடும்பம் துணையாக இருக்கும்போது இந்த உலகத்தின் எந்தவொரு சவாலும் மனிதனை நீண்ட காலத்திற்கு தோற்கடிக்க முடியாது. நாங்களும் இப்போது புன்னகைத்துக் கொண்டு வாழக் கற்றுக்கொண்டு விட்டோம்.